வரலாறு திரும்பும் நிச்சயமாக. எப்படி திரும்பும்னா, நான் இதுதான் ஜனநாயகம் தான் கடைசி படம், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப 4 கதை கேட்டிருக்காருன்ற தகவல் பெரிய கட்சியெல்லாம் சேரும்மா, பயங்கர பெரிய கட்சி எல்லாம். தாமரை ஜெயிச்சிருச்சப்பா அப்படின்றாங்க. ஆனா அதுல ஒரு சூட்சம் இருக்குங்க. வெல்கம் டு ஒற்றன் செய்தி. நான் உங்கள் விஜய் பிரதீக்ஷா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த மதுரை மாநாடு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில நடந்துச்சு. அந்த மாநாட்டில் விஜய் அவங்க நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. 2026ஓட தேர்தல் பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் நிறைய விஷயத்த பகிர்ந்துட்டாங்க. மதுரை மாநாடு எப்படி நடந்தது அப்படின்ற பற்றியும் அந்த மாநாட்டில் விஜய் அவங்க பேசின விஷயங்கள் பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு கோடாங்கி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். முன்னாடி நடந்த மாநாட்டிலையும் சரி, இப்போ நடந்த மாநாட்டிலையும் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2026 தேர்தலில் எங்கள் கூட யார் சேர்ந்தாலுமே அவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு உண்டு, அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த கூட்டணியில் சேருவாங்க, இல்லை இவங்க அந்த டிவிகே கட்சி கூட யார் யாரெல்லாம் கூட்டணியாக சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய கட்சியெல்லாம் சேரும்மா, பயங்கர பெரிய கட்சி எல்லாம். பூரா லெட்டர் பேட் கட்சி நிறைய இருக்குது ஊரில், ஏகப்பட்ட லெட்டர் பேட் கட்சி இருக்குது. அது பூரா இப்போவே கியூ கொட்டி நிற்கிது. நான் ஒரு சேனலில் உட்காந்து டிபேட்டில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார், அவர் பேர் கூட தெரியல, எனக்கு ஞாபகம் வரல. அவர் அப்படி முட்டு கொடுக்குறாரு பயங்கரமா. என்னடா ரொம்ப முட்டு கொடுக்குறாரு இவர், அணில் இல்லையா இவர் அப்படின்னு பார்த்தா இவர் ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சியே மண்டையில் ஏறல நமக்கு. இதெல்லாம் அரசியல் கட்சி இல்லை, இது சும்மா லெட்டர் பேர் கட்சி. இது இப்போ சப்போர்ட் பண்றாங்க இவங்க. என்ன ரீசன்னா, இவரோட எப்படி பெரிய அரசியல் கட்சிகள் கூட்டணி போடுவாங்க, அடிப்படை அறிவு வேணாமா? அதனால திரும்பியும் நான் தற்குறினே வரேன். ஏன்னா இவங்க இதுவரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் தனக்கான செல்வாக்கி நிரூபிக்கல. எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு தெரியாது. யாருக்கா தெரியுமா விஜய் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு? தெரியாது. கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டார். எம்பி தேர்தல் வந்துச்சு, நின்று இருந்தா ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு கிடைச்சிருக்கும், இவருக்கான ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும், நிக்கல. இடைத்தேர்தல் நடந்துச்சு, அப்பவும் நிக்கல. அப்புறம் என்ன, இந்த ஸ்டேஜில் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் இங்க பயன்படுத்துறேன். ஸ்டேஜில் அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். யார் சொன்ன வார்த்தையை? விஜய். தற்குறி விஜய்னு சொல்றேன்ல, அந்த தற்குறி விஜய் என்ன இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிங்க, அவரு எதுக்கோ சொன்னார் அந்த வார்த்தையை. இப்படிலாம் அரசியல் கட்சி தலைவர் பேச மாட்டாங்க. நான் அப்படி பேசுற ஆளும் கிடையாது, அநாகரிகமா நான் பேச மாட்டேன். எங்க அப்பா வாத்தியார், எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது அப்படிதான். ஆனா இவர் சொன்னதுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஒரு பொது மேடையில பல லட்சம் பேர் உட்கார்ந்து நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற இடத்துல என்ன இதுக்கு அப்படின்னு ஆக்ஷனோட பேசுறாருன்னா, நீ யார்? நீ அப்பா அடிப்படையில அறிவில்லாத தற்குறி தானே நீ. உன்னுடைய தொண்டர்களா மாத்துறதுக்கு, உன்னுடைய ரசிகர்களை மாத்துறதுக்கு தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லை. அப்ப உனக்கு எந்த விதமான செல்வாக்குமே இல்லைன்னு போது உன்னை நம்பி யார் வருவா? அதிமுக வருமா? எப்படி வரும்? அதிமுக எடப்பாடி அப்படின்றவர் கனவு முதல்வர் கிடையாது. ஏற்கனவே 4 வருஷம் முதல்வராக இருந்தார். எக்ஸ் முதல்வர், அவர் முன்னாள் முதல்வர், 4 வருஷம் முதல்வராக இருந்தார். அவர் தவழப்பாடியா வாங்கினாரா இல்ல எடப்பாடி போய் என்ன பண்ணி வாங்கினார் முதல்வர் நாற்காலின்னு நமக்கு தெரியாது. அவர் தான் 4 வருஷம் இருந்தார். ரைட்டுங்களா? அடுத்து எங்க அண்ணன் சீமான், நான் தான் முதல்வர்னு 10 வருஷமா சொல்லி சீட்டு தச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்காது வச்சிட்டு இருக்காரு. இந்த வாட்டி என்ன வரும்னு தெரியாது. பாதி பேர் தம்பிமார்கள் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது தனி கதை, அது தனியா இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அப்ப அவரும் எடப்பாடி மாதிரியே அவரும் முதல்வர் நாற்காலியில் இருக்கிறதுனால அவரும் வரமாட்டார். வேற எல்லாருமே யாரு, நம்ம ஏசிஎஸ் உட்பட நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவரும் வரமாட்டார். யாரும் உங்க பின்னாடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்வர் கனவோடு இருக்கிற யாரும் உங்களோட வரமாட்டாங்க. நீங்க போய் யாரோட சேர்ந்தாலும் இப்ப நீங்க அதிமுக சேருவீங்களா? தெரியாது. ஆனா அதிமுக வாக்க திருடுறது மட்டும் தெரியும். எப்படின்னா, எம்ஜிஆர் போட்டோவை போட்டுக்கிறது. நான் எம்ஜிஆரை பார்த்ததே இல்லை, எங்க அண்ணன் விஜயகாந்த் அதனால நான் விஜயகாந்த் அவர் தான் எனக்கு நிறைய அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேன்றீங்களே. நான் கேட்கிறேன், அடிப்படை நன்றி இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? என்னால இவ்வளவு தூரம் இதை விட நான் அசிங்கமா கூட கேட்க தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் விஜயகாந்தோட நான் நெருங்கி பழகியிருக்கேன். நான் அவர் படுத்த படிக்க முடியாம இருக்காரு. எல்லா தலைவர்களும் போறாங்க, எல்லா நடிகர்களும் போய் பார்க்க போறாங்க. ரஜினிகாந்த் போய் பார்க்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுகுறாரு. பேச முடியல விஜயகாந்தால, கண்ணுல தண்ணி வருது. கட்டி பிடிச்சி கண்ணத்தை கிள்ளிட்டு வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க அவரை. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவரை போய் சந்திக்கிறாங்க, எல்லாரும் அவர் வீட்டுல போய் பாக்குறாங்க. நீ எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்றிய, உயிரோடு இருக்கும்போது ஒரு வாட்டி போய் பாத்தியா? நீ என்ன கைட்டுன? அப்ப
ஒரு ஆணியும் புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி. நீ ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அப்ப இப்ப மட்டும் எப்படி ஒரு அண்ணன் ஆயிடுவார் உனக்கு? அதுக்கு என்ன ரீசன்னா, விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாம் விஜயகாந்த் தொண்டர்களா மாத்தி வச்சிருக்காரு இல்லையா, இந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும் அண்ணன் சொல்லிட்ட உடனே. அப்ப அந்நியார் பிரேமலதா சும்மா இருப்பாங்க, போட்டு பொழக்க மாட்டாங்க. சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க. அதுல விஜய பிரபாகரன் நான் தான் அடுத்த முதல்வர், அவரு ஒரு பக்கம் தனியா கம்பு சுத்திட்டு திரியிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார், எங்க அப்பா என்னோட ஃபுல் அத்தாரிட்டி நான் தான், நீ எப்பரா வருவேன்னு கேட்க மாட்டாங்களா? அது கேட்டாங்களா பிரேமலதா? அவரு சொல்றாரு அண்ணன், நாங்களும் தம்பியா வச்சுக்கிறோம், பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டாங்க தேவையில்லாம யாரும் விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இவருக்கு எல்லா விதமான அடிப்படை அறிவு இருந்திருந்தா இந்த பேரெல்லாம் பயன்படுத்த மாட்டார். விஜய் என்ற ஒற்றை முகத்தை மட்டும் மாநாடு முழுக்க இவருடைய போட்டோ மட்டும் வச்சுட்டு இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்டார்னா அப்ப இவர் சரியான அரசியல்வாதியாக மாறுறான்னு அர்த்தம் இருக்கு. ஓட்டுக்கு தானே நீங்க அண்ணாவை யூஸ் பண்றீங்க, எம்ஜிஆரை யூஸ் பண்றீங்க, வேலுநாச்சியாரை யூஸ் பண்றீங்க, காமராஜரை யூஸ் பண்றீங்க. நீங்க அந்த ஒரு பொண்ணு செத்து போச்சு இல்ல தூத்துக்குடியில, துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்துச்சு இல்ல ஸ்லோனின், அந்த பொண்ணோட வீட்டுல அந்த அவங்க குடும்பத்தார் வந்து இவரை தாய் மாமனா பார்த்தாங்களாம். அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுக்கு இவர் தாய் மாமனா. புரியுதா அங்கிள் எங்க இருந்து வந்துச்சு புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கேக்குறேனே, அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தாருக்கு நீ தாய் மாமன்னு சொல்றிய, அட மானங்கட்டவனே, அந்த பெண் செத்து போனதுக்கு காரணமா இருந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அதிமுக ஆட்சி தானே இருந்துச்சு. துப்பாக்கி சூட்டுக்கு இது இவங்க தான் காரணம், எடப்பாடி தான் காரணம்னு சொல்ல முடியலன்னா நீ தற்குறின்னு உன்னை சொல்லாம என்ன சொல்ல முடியும்? அதை சொல்ல மாட்டாராம். தாய்மாமன் நானு. ஏன் எத்தனை சீரை வச்சுட்டு நீ இது வரைக்கும் 10 ரூபாய் செலவு பண்ண துப்பு கிடையாது, எல்லாம் ஸ்பான்சர்ல வாங்கி பண்ணிட்டு இருக்கிற நீ, உன்னை என்ன பண்ண முடியும்? பூரா டிராமாங்க. எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி போய் பனையூர் பங்களால பங்கர்ல போய் பதுங்கிட்டாரு. இனி எப்போ வருவாருன்னு எதிர்பாருங்க. எப்போ வருவாருன்னு யாருக்கா தெரியுமா? விஜய் மீண்டும் மக்கள் முன்னாடி தோன்றுவது எப்போது விசாரிப்போம். ஓகே சார், இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவங்கள வந்து இவரோட அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லெகசியை வந்து அவர் எப்படி சுமக்க போறாரு? இல்ல இவங்களோட தொண்டர்கள் இல்ல ரசிகர்களை வந்து வாக்கா மாத்துவாங்களா? இவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து இவங்க நம்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. இல்ல அதான் முன்னாடி சொன்னதுதான், இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணுங்க, நீங்க ஓட்டுக்காக உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க, நிறம் மாறுறீங்க. இதுவும் விஜய் படத்தையே ஒரு படம் உதாரணம் சொல்றேன் நான். ஒரு படம்னு இல்லை, விஜய் இப்போ நீங்க படம் பாக்குறீங்க, விஜய் படம் நிறைய படங்கள் வரிசையா வந்துச்சு இல்லையா? விஜய் படத்துல எல்லாத்துலயுமே அவர் ஒரு காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஒரு பாட்டு மட்டும் எடுத்துங்களேன், எல்லா படத்துல ஒரு பாட்டு நீங்க போய் இப்ப நேரம் கிடைச்சா பாக்குறவங்களும் போய் நீங்க போட்டு பாருங்க விஜய் பாட்டெல்லாம். அது விஜய் ஆடிட்டே இருப்பார், டான்ஸ் காஸ்டியூம் மாறிட்டே இருக்குமா, பக்கத்துல காஸ்டியூம் மாற கதாநாயகி மாறிட்டே இருப்பாங்க, ரைட்டா? ஆனா பாட்டு ஒரே மாதிரி ஒரே டான்ஸ் தான் இருக்கும், ஒரே ஸ்டெப் தான், டெம்ப்ளேட் ஸ்டெப் தான் போட்டுன்னு இருப்பார். புதுசாலாம் அவர் போட தெரியாது, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு, இருக்கிறது தான் வரும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் இவர் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த வாக்காளர்கள்லாம் தெளிவா இருக்காங்க. யாருடைய வாக்காளர்கள்? விஜயகாந்த் வாக்காளர்கள்லாம் தெளிவா இருக்காங்க. விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப விஜயகாந்த் இல்லைன்னா சிம்பத்தியில அவங்க பையனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பிரேமலதா கை காட்டுற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒருவேளை விஜயகாந்த் இனிமே அந்த கட்சி வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வேறு கட்சிக்கு தான் போடுவாங்க. எந்த காலத்திலும் விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை கூட நேரில் சென்று சந்திக்காத ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்ப ஓட்டுக்கு தாண்டா வரான், நம்ம கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்க வரான், இவன் அடிச்சு விரட்டுறதா நம்மளுடைய வேலைன்னு தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர இவர் சொல்ற மாதிரிலாம் சிம்பத்தியில அங்க கிரியேட்டே ஆகாது. எங்க அண்ணன் வச்சுக்கோ, யாருக்கு வேணான்ற, அவர் உனக்கு மட்டும் அண்ணன் இல்லையா? அவர் எல்லாருக்கும் அண்ணனாக இருந்தார், கேப்டனாக இருந்தார். இந்த திரையுலகமே அவருடைய ஒற்றை வார்த்தைக்கு அடங்கி இருந்துச்சு. கண்ணில் பார்த்தவன், நான் கண்ணால பார்த்தது. அதனால் சிவாஜி கணேசனுடைய மறைவுல அவர் இறந்து போயிட்டாரு. அந்த அடக்க விஷயத்துல அவர் ஒரு ஆள் விஜயகாந்த் அவ்வளவு கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணார். அதனால அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சும்மா ஏமாத்துவல. வரலாறு திரும்ப போகிறது அப்படின்னு சொல்லி 67, 77 காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் சார்? வரலாறு திரும்பும், நிச்சயமாக. எப்படி திரும்பும்னா, நான் இதுதான் ஜனநாயகம் தான் கடைசி படம், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப 4 கதை கேட்டிருக்காருன்ற தகவல் மீண்டும் வரலாறு திரும்புகிறது. மீண்டும் கோலிவுட்டுக்கு வரார், மீண்டும் அரிதாரம் பூசுகிறார், மீண்டும் நடிக்க ஆரம்பிக்க போகிறார் விஜய்னு. வரலாறு அப்படிதான் திரும்பும். அரசியலுக்கு போனா சீச்சி இந்த படம் புளிக்கும்னு ஓடி வந்துட்டான்டான்னு ஒரு நரி கதை இருக்குல்ல, சிங்கம் கதை, சிங்கம் நரியான கதைன்னு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அதுதான் நடக்கும். ஏன்னா இவரெல்லாம் அரசியல்ல நிக்க முடியாதுங்க. இந்த அரசியல் ரொம்ப மோசமான அரசியல். அதுவும் மோசமான அரசியல் எதை சொல்றேன்னா, தமிழ்நாட்டு அரசியல் விவரமான அரசியல்.
அந்த அரசியலை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு விஜய்க்கு எந்த அறிவும் கிடையாது. அதனால இவர் நிச்சயமாக 26 தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை செய்யலாம். தேர்தலில் தான் நிக்காம தோத்துருன்னு தெரிஞ்சிருச்சு இப்பவே அவருக்கு. தான் நிக்காம எவனா ஒருத்தன் நில்லுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிக்க வச்சுட்டு பூரா டெபாசிட் இல்லாம போன பிறகு வழக்கம் போல மாறுவேஷ போட்டி போட்டுக்கிட்டு இது போய் நடிக்க போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ நீங்களே சொன்னீங்க தாமரை இலையில வந்து தண்ணி ஒட்டாது, தமிழக மக்கள் வந்து எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் கடைசி தேர்தலில் வந்து தமிழகத்திலேயே வந்து பிஜேபியில வந்து 4 இடத்துல ஜெயிச்சாங்க. அதான் சொல்ல வரீங்க. எல்லாரும் அதாங்க சொல்றாங்க, தாமரை ஜெயிச்சிருச்சப்பா அப்படின்றாங்க. ஆனா அதுல ஒரு சூட்சம் இருக்குங்க. நீங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், இதைத்தான் கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தாமரை எப்படி ஜெயிச்சுது, அது எப்படி ஒட்டுச்சு, இவர் ஒட்டாதுன்றாரு ஆனா ஒட்டிருச்சே, அப்படித்தானே சொல்ல வரீங்க. அதான உங்க கேள்வி சாராம்சம். அங்கதாங்க இருக்கு பிரச்சனையே. என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா செத்த பிறகு முழுக்க முழுக்க தாமரை அழகா அப்படியே தாமரை கீழே இலை இருக்குல்ல, அந்த இலையை புடுங்கி போட்டு ரெட்டலையை ஒட்டிட்டாங்க. இப்ப ரெட்டலையில தான் தாமரை மலர்ந்துருக்கு. ரெட்டலை இல்லைன்னா இந்த 4 எம்எல்ஏ இல்ல, அவங்க 4000 வருஷம் ஆனாலும் இங்க தாமரை மலரவே மலராது. பிளாஸ்டிக்கா பூ எங்க வேணா வச்சுக்கலாம் நீங்க, நிச்சயமா அவங்க வாய்ப்பு இல்லை. அது அவங்க ஒட்டுண்ணி மாதிரி ஒரு இடத்துல சார்ந்து அடுத்த சவாரி பண்ணி தான் ஜெயிக்க முடியும். முன்னாடி கூட எச்ராஜாலாம் ஜெயிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடியும் பாஜக ஜெயிச்சிருக்கு. அப்போதும் இவர்கள் வந்து தெளிவாக அடுத்த கட்சி திராவிட கட்சி மீது அவங்க சவாரி பண்ணி அப்படித்தான் அவங்க வந்து இங்க ஜெயிச்சிருக்காங்க. தவிர இப்ப நயனார் உட்பட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, வானதிலாம், இவங்க ஜெயிச்ச எல்லாருடைய வாக்குகளும் இரட்டலை கிடைத்த வாக்குகள் தான், கூட்டணி வைத்ததனால் கிடைத்தது. தைரியம் இருந்ததுன்னா இப்ப நான் இந்த சேலஞ்ச் உங்க ஒற்றன் செய்தி சேனல் மூலமா நான் ஒரு சவால் விடுறேன். பத்திரிகையாளனா கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கேன், பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். தைரியம் தெம்பும் திராணியும் ஆண்மையும் இருந்தா எல்லா கட்சிக்கும் சொல்றேன், இங்க குறிப்பாக ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசாங்கம் எலக்ட்ரானிக் இவிஎம் மிஷின் எல்லாம் ஓரங்கட்டிட்டு வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்த சொல்லுங்க. நம்மால பிஜேபி நோட்டாவுக்கு கீழே தான் வாங்குவாங்க ஓட்டு. விஜய் காணாம போயிடுவாரு வாக்குச்சீட்டு முறையில் நடந்தா. நாடு முழுக்க அதான் நடக்கும். பிரதமர் மோடி எந்த நாட்டுக்கு அடைக்கலம் போவார்னு தெரியாது, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். பக்கத்துல பல நாடுகளை நம்ம பார்த்தோம், அங்கெல்லாம் மக்கள் புரட்சி வந்திருக்கும். அடக்குமுறை சொல்ல வரல நான், மக்கள் புரட்சினா வாக்கு அவங்க செலுத்தி ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆட்சி தேவையில்லை எங்களுக்கு துரத்தி விட்டுருவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இவங்கெல்லாம் மனிதர்களை நம்புவதில்லை, இயந்திரங்களையும் இவிஎம் மிஷின்களையும் இசிஐ மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தன்னாட்சி அமைப்பெல்லாம் தையில் வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க தொடர்ந்து இவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. இடைத்தேர்தல் எல்லாம் எதிர்கட்சி ஜெயிக்க விடுவாங்க, 1 தொகுதி 2 தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. பொது தேர்தல் வரும்போது இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால நீங்க தாமரை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் மலரவே மலராது, வாய்ப்பே இல்லை. ஓகே சார், 2026 தேர்தல் வந்து டிவிகே கட்சிக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பத்தி, அதாவது டிவிகே கட்சியை பத்தி டிஎம்கே வந்து எந்த ஒரு மேடை பேச்சையும் வந்து நான் பேசியும் பார்க்கல. இப்போ வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவங்கள தான் வந்து முன்னிறுத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதுதான் வந்து ராஜதந்திரியான அரசியல் நகர்வு, அப்படிதான் இருக்கும். டிவிக்கெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கவே கூடாதுங்க. நீங்க பேசி பெரிய ஆளாக்கவே கூடாது. ஏன்னா நீங்க வந்து அதுக்கான தகுதியே இல்லை உங்களுக்கு. எப்பவுமே எல்லா காலத்திலும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி. தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி முதல்வர் ஆயிட்டார். சோ முன்னாள் முதல்வராக இருந்தவர் இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. அங்கதான் அந்த போட்டியில யார் வெற்றி பெற போகிறார்கள் தான் மக்களுடைய தீர்ப்பை தான் நம்ம காத்திருக்கணும். இது சும்மா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக் இல்லாத சைக்கிள் தான். ஓகே சார், இப்போ மதுரை நடந்த மாநாடு 2026 தேர்தல், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவியா இருக்கும், இல்ல எலெக்ஷன்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலி என்னன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த வரப்போற தேர்தலில் இவரை அடையாளப்படுத்துவதற்காக தான் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தினால இவருக்கு நிச்சயமா 1% கூட பலன் இருக்காது. விக்கிரவாண்டி கூட்டத்திலேயாவது ஏதோ ஓரளவுக்காவது ஏதோ நாங்கள் 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதோ பில்டப் பண்ணி நிறைய விஷயம்லாம் படிச்சாரு. என்ன பண்ண போறேன்னா நான் பண்ண போறேன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அந்த இதுக்கும் வடிவேலு தான், பாம்பை காட்டுறாங்க வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி நபர் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் டேய் புதுசா என்னடா எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்ல போற? அது பெண்கள் பல பேர் பதில் சொல்லிட்டாங்க. எங்க பெண்களுக்கான நான் 2 மணிக்கு கூட நான் போறேன், பஸ்ல போறேன், தனியா தான் போறேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, 1000 ரூபாலாம் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயத்த பதில் சொல்லிட்டாங்க. அதனால இந்த கூட்டம், மதுரை கூட்டம் வந்து நிச்சயமாக விஜய்க்கு பின்னடைவு தானே தவிர அவருக்கு எந்த பலனும் இல்லை. அதற்கு அவரே சென்டிமெண்டலா அடி வாங்கின மாதிரி கொடிக்கம்ப சாஞ்சி ஊழ்ந்ததுல ஆரம்பிச்சு இவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கொத்து கொத்தா வெளியேறின விஷயங்கள்லாம்
அப்போ அது அந்த தற்குறி கூட்டத்தை இவரால் அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றவே முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டார். அது தெரிஞ்சிருச்சு. அதுதான் அந்த கூட்டத்தில் அவருக்கு கிடைச்ச பாடம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி சார். வணக்கம். இதே மாதிரியே அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் பிரதீக்ஷா.